Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. வக்ஃபு மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சு. இப்போ ஒரு சென்டர் அதை கொண்டு வந்தா நான் ஒத்துண்டு தான் ஆகணுங்கிறது இல்லை. ஆனால் பாஸ்ட் பை போத் த ஹவுசஸ் அவ்வளோதான், இட் பிகம்ஸ் an act. எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் எதிர்ப்பு எந்த ரீதியில இருக்குங்கிறதும் சொல்லணும். இது இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை பிரச்சனையா இல்லாட்டா அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா, எந்த பிரச்சனையை மூன்றாந்திர மக்களாக்குறதுக்கான ஒரு அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் இதுன்றாங்க. சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டிஸ் அடைக்கலம் புகுதா அதுல எதையோ 300 பேரோ 400 பேருக்கோ உரிமை கொடுத்துருக்கா. அதான் கணக்கு ஏதோ அதுலயுமே கூட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வரும் பொழுதுன்னு சொல்லும்போது அப்ப ஏன் முஸ்லீமை மட்டும் விடணும்? கிறிஸ்துவர்கள் மற்றவங்க எல்லாருமே வரலாம், முஸ்லீம்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா குடியுரிமை இல்லைங்கிறது. இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஒரு 50+ கண்ட்ரீஸ் இருக்கு. அது இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்னே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரான் டிக்ளேர்லாம் ஒண்ணுமே பண்ணல, இது செக்யூலர் நேஷனா தான் இருக்கு. இப்போ பக்கத்து தேசத்துல ஒரு ஹிந்து சிறுபான்மை பாதிக்கப்பட்டா எங்க போவா? ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கம் துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான், ஈரான், ஈராக், இந்தியா தான் ஒரே வழி. அடைக்கலம் தானே. நல்லது சார், நல்லது. ஆனா அதே லாஜிக் ஏன் இலங்கைக்கு பொருந்தல? இலங்கையும் நெய்பரிங் கண்ட்ரி தான். இலங்கையிலிருந்து இந்துக்கள் அங்க அதே மாதிரி மத பிரச்சனையில, மத பெரும்பான்மை விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து சிறுபான்மை மக்கள் கொண்டு இங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 1 லட்சம் பேருக்கு மேல அகதிகளா இருக்காங்க. குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? வாஸ்தவமா பண்ணணும். அது இல்ல இப்ப சிஏஏல அவ்வளோ கோடி சொத்துக்கள்ல சரியான வருமானம் வர நிலைமையை உருவாக்காம, அதனால அது ஏழை இஸ்லாமியர்களுக்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்களுக்கு உதவி இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யாம இருந்திருக்கலாம். அதை சீர்திருத்தணுங்கிறதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன அங்க மட்டுமே பார்வை? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 36,000 கோவில்கள் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கு. இதை பத்தி நமக்கு பேச்சே இல்லை. அப்பெல்லாம் நம்ம கேட்கறதுல ஒரு இஸ்லாமியரோ ஒரு இவாளோ கேட்கிறாளா? எல்லா மசூதிகளும் தனித்தனியா தானே செயல்படுறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே வருது, சர்ச்சுக்கள் வருதா, ஏன் கோவில்கள் வருது கேட்கல. இப்போ ஒரு திருத்தம் வந்தோட பார்த்தேடா உங்களுக்கும் வர போறாங்க. இங்க வந்தாச்சே கோயில்கள்லாம் அரசாங்க பிடியில இருக்கக்கூடாது, அரசாங்கம் அதுல என்ன வேலை, அவங்க இதுக்கு அதுல தலையிடணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வக்ஃபு சொத்துக்கு மட்டும் தலையிடணும்னா முதல் ஆளா நிக்கிறீங்களே. நான் முஸ்லிம்ஸும் அந்த கமிட்டியில் வைக்கலாம் 2 பேரை அப்படின்னு கொண்டு வராங்க. தஞ்சை பாபநாசம் பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு இஸ்லாமிய பெயர் கொண்ட அறங்காவலர் குழுவில் ஒருத்தரை நியமிக்கும் போது பேர் என்னடா இது இஸ்லாமிய பெயராக இருக்கே அப்படின்னு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை, நான் இஸ்லாமியர் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இந்த பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா பிரசவம் பார்த்த சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை செய்து என்னை பிரசவித்த அந்த டாக்டர் ஒரு முஸ்லீம், அவருடைய பேரையே எனக்கு வச்சுட்டாங்க, நான் ஹிந்து தான் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா ஒரு ஹிந்து கோவிலுக்கு எப்படி அறங்காவலரா நீங்க ஹிந்து அல்லாத ஒருவரை நியமிப்பீங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு. மாஸ்க் விஷயமா மட்டும் இருந்தா பரவாயில்ல, இது புது நிலமெல்லாம் நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் முஸ்லிம்ஸும் இருக்கணும் இல்லையா? See, இப்ப நான் முஸ்லிம்ஸ் ஆர் ஜஸ்ட் a part of the body. இதே மாதிரி பார்ட்டா அறங்காவல் குழுவுல கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல என்னன்னா, இப்போ ஹிந்துக்கள் பேர் இந்துக்கு ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு அவர் நிக்கிறதே முடியல. இல்ல, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது மனசுல வச்சுக்கணும், ஹிந்துஸ் ஓரளவுக்கு இன்க்ளூசிவா தானே இருந்திருக்கா. இப்ப நம்ம அதான் உடைக்கணும்னு இந்த மாதிரியான வேலையை ஏதாவது அதை அப்படி பண்ணுங்க. உங்களை முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க இன்க்ளூசிவா இருங்கன்னு சொல்லுங்க. இப்போ சிம்பிள் எப்படி இருப்பாங்க சார்? ஏற்கனவே இப்படி எல்லாம் சிக்கல் வருதுன்னா என்னடா நம்மளையே தாக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு மனநிலை. பக்கத்து நாடுகள்ல இருந்த ஹிந்துக்கள்ல ஒத்தரை கூட அந்த கண்ட்ரி ஒரு பிரசிடென்டாவோ ஆக முடியாது. ரெண்டாவது முஸ்லிம் நாடு, இந்தியா எல்லாருக்குமான நாடு. இப்ப நீங்க பாரத தேசத்துல ஏற்கனவே தாக்கப்படுகின்ற ஃபீலிங் முஸ்லிம்ஸ்னால சிஏஏன்னு ஒண்ணு வருது, வஃப்துன்னு ஒண்ணு வருது, அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றீங்க. பக்கத்து நாடுகள்ல அந்த ப்ராப்ளம் இல்லையே. ஒரே இந்தியாவா இருந்தத இந்த மாதிரியான அச்சம் தானே தனி நாடாக்குச்சு. அது தென்னிந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது வந்துடக்கூடாது இல்ல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர், எழுத்தாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர். வணக்கம் சார். நமஸ்காரம். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதில் சமீபத்தில் வக்ஃபு மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சு. நிறைய திருத்தங்களோட ஏற்கனவே இருந்ததில் நிறைய திருத்தங்கள் எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாங்க. பட் நிறைவேறிடுச்சு. ஸோ அது குறித்து உங்களுடைய பார்வை? நல்ல விஷயம் தானே. ஸோ நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்ங்கிறது இதை நம்ம ரொம்ப டீப்பாக ஒரு மதத்தை தாக்கக்கூடிய விஷயமா பார்த்துட்டோன்னா தப்பு.
முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே பல ஆதாரங்கள் இருக்குது. இப்போ திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிராச்சீனமான சிவன் கோவில், அந்த சிவன் கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு அந்த கிராமப்புற மக்களுக்கு தெரிய வரும்போது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் யார் வேணாலும் யாருக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்துன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கார். ஆன வரைக்கும் பண்ணலாம். அது வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படி பண்ணணும் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இட் ஷுட் பி டன் இன் அ வெரி லெஜிட்டிமேட் மேனர் இல்லையா, ஒரு லீகலாக பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம், நீங்கள் ஏதோ ஒரு சேரிட்டபிள் காஸ்க்காக பண்ணுறீங்கன்னா நான் எழுதி தருது வேறு. இப்போ உங்கள் வீட்டை நான் எப்படி எழுதி தர முடியும்? அது தவறான விஷயம். அது வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் பண்ணுறா அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு கிளாஸ் இருக்கும்போது அதை திருத்தம் தான் பண்ணியிருக்கா, ரிப்பீல் பண்ணலையே ஃபுல்லாக. வஃப்த் ஆக்ட்னு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சில கிளாஸஸ் செக்ஷன்ஸை தான் அமெண்ட் பண்ணியிருக்கா. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சம்திங் பேட். இதை வந்து ரொம்ப ஒரு 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 தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ஆனால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இது வந்து இஸ்லாமியர்கள் மீதான ஒரு தாக்குதல் அப்படிதான் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நாடாளுமன்றத்தில் அப்படி தானே பேசியிருக்காங்க. அப்படிதான் பேசுகிறா. எப்போவுமே நம்ம நம்பர்ஸ் வழியாக போனோம்னா இப்போ சொல்லலாம் 21 கட்சிகள் எதிர்க்கிறா, இது சொல்கிற விதம் நன்னா தான் இருக்குது. ஆனால் இப்போது இதே ஒரு கவர்மெண்ட் வந்து சென்டரில் எலெக்ஷன் முடிச்சுட்டு வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், 37% தான் ஓட்டு போட்டிருக்கா, உங்களுக்கு 63% போடலை, அதான் நிறைவேறிடுச்சு எஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது அடியனை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்ப்பு சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குங்கிற பாரத தேசத்தில். இப்போ ஒரு சென்டர் அதை கொண்டு வந்தால் நான் ஒத்துண்டு தான் ஆகணுங்கிறது இல்லை. ஆனால் டெமோக்ரஸியில் எப்படி லெஜிஸ்லேச்சர் ஃபங்க்ஷன் ஆகும்னா, இஃப் இட் இஸ் பாஸ்ட் பை போத் த ஹவுசஸ் அவ்வளோதான், இட் பிகம்ஸ் அன் ஆக்ட் ஆயிடுச்சு. அது எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் எதிர்ப்பு எந்த ரீதியில் இருக்குங்கிறதும் சொல்லணும். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை பிரச்சனையா இல்லாட்டா அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா, எந்த பிரச்சனையை மூன்றாந்திர மக்களாக்குறதுக்கான ஒரு அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் இதுன்றாங்க. ஏற்கனவே சிஏஏ பல விஷயங்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தில் யாருக்கு பாரதத்தில் வாழக்கூடிய துருஷ்கர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை சார்? நான் இந்த நாட்டுக்காரன் தான் நிரூபிச்சாகணுன்ற அந்த சிஏஏல எங்க இருக்கு? என்ஆர்சி சேரும்போது என்ஆர்சி சேர்ந்திருக்கா? இப்போ சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டிஸ் அடைக்கலம் புகுதா, அதில் எதையோ 300 பேரோ 400 பேருக்கோ உரிமை கொடுத்துருக்கா. அதுதான் கணக்கு. ஏதோ அதான் சார், அதுலேயுமே கூட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வரும் பொழுதுன்னு சொல்லும்போது அப்போ ஏன் முஸ்லீமை மட்டும் விடணும்? கிறிஸ்துவர்கள் மற்ற எல்லாருமே வரலாம், ஆனால் முஸ்லீம்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா குடியுரிமை இல்லைங்கிறது. அதுக்கு வந்து ப்ரெமிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ப்ரெமிஸ் என்னன்னா, இஸ்லாம் நாடு பாகிஸ்தான், இஸ்லாமிக் நேஷன் பங்களாதேஷ். அப்போ இஸ்லாத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமை பேஸ் பண்ணி ஒப்போசிஷன் இருக்காது. வேற விதத்தில் இருக்கலாம், நீ ஏழை பணக்காரன், உனக்கு வெள்ளத்தோல் கருப்பு தோல், இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். மதத்தின் அடிப்படையில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் வேற விதத்தில் இருக்கலாம். அதனால மதத்தை சார்ந்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் பக்கத்து நாடுகளில் அவர்களுக்கு அடைக்கலம் ஒன்றும். அப்புறம் இது வந்து ஏற்கனவே பார்ட்டிஷன் போது கொடுத்த ப்ராமிஸ். பார்ட்டிஷன் போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம். இது வந்து இப்போ இவங்க மசோதா கொண்டு வந்திருக்கலாம். பார்ட்டிஷன்ல ஆப்கானிஸ்தான்லாம் இல்லையே, பாகிஸ்தான் பங்களாதேஷ் சொல்றீங்க. ஓகே, we share a border with Afghanistan. தெரியும் இல்லையா? நம்ம POK இருக்கு இல்லையா? POKல somewhere around 400 to 500 kilometers. இப்பவும் POK நம்மளுது தான். இப்போ நம்மளுது தான் சார். நான் சொல்றது பார்டரா இருக்கிறதுக்கு. அப்பவும் அது ஒரு காலத்துல ஞாபகம் வச்சுங்கோ, ஆப்கானிஸ்தானுங்கிற வார்த்தையே அஸ்வபதினு ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் கைகையுடைய அப்பா. அஸ்வபதி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மருவிதான் ஆப்கான் ஆச்சு. ஏன்னா அந்த மொழியில வந்து ஷ்வ கிடையாது, ஃப ஆயிடும். ஒன்றும். ரெண்டாவது, அந்த நாடுல இருக்கக்கூடிய இடங்கள் காந்தாரம், அதுதான் கந்தஹார்னு இருக்கு. காந்தாரத்தை சார்ந்தவள் தான் காந்தாரி, இந்த நாட்டு மாட்டு பொண்ணு.
அந்த காலத்திலேருந்தே விதேசத்திலேருந்து வரக்கூடிய மாட்டு பொண்ணெல்லாம் பாரத தேசத்துல இருந்திருக்கா. ஸோ அதனால காந்தாரம்ங்கிறது இருந்து பாரத தேசம் தானே அப்படின்னா. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், இட்டாலி வரைக்கும் போயிருக்கோம், ஏன் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகக்கூடாதா? அப்போ ஸ்ரீலங்காவும் பாரத தேசம் தானே. பாரத தேசத்தை சார்ந்த மன்னர்கள் பல பேர் ஆண்டிருக்கா. சோழர்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. பாரதம்ங்கிறது இஸ் அ லார்ஜர் ஒரு டெரிட்டரின்னு வச்சுக்கோங்க. வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு மன்னர்கள் ஆண்டு இருக்கலாம். கச்சப்பன்னு ஒரு ராஜா 5வது நூற்றாண்டுல சிகிரியாங்கிற இடத்தை கட்டினான் ஸ்ரீலங்கால. அவன் பாரத தேசத்தை தழுவியில்லைன்னு சொன்னா கலாச்சாரம் ஒன்றாக இருக்கும். அது கப்பம் கட்டினதோ அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ராசஸிங் சென்டர்லாம் பாரத தேசத்துல இல்லை. ஆனா போலனுருவான்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ பொலனுருவை அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஒரு ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ சோழ மன்னர்கள் ஆண்டு இருக்கா. ஸ்ரீவிஜயம் வரைக்கும் போயிருக்கேன். இப்போ நீங்க இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சோழர்களுடைய இடம் இருக்கு. அதனால நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பாரத தேசத்தோட ஒரு 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 கல்ச்சரல் கனெக்ஷன் இருந்திருக்கு. அதனால ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அங்கேயும் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகின்றார்கள். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் தேவேந்திரன். நான் பிராங்க்ஃபர்ட்ல 7 நாள் உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் ஒரு ஹிந்து மந்திரில் ஆர்கனைஸ் பண்ணிட்டா. இடம் கொஞ்சம் சின்னது, ஆனாலும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. முதல்ல இடம் கொடுக்குறேன்னு சொன்னது யார் தெரியுமா? மசாய் மந்திர்னு பேருங்க ஃப்ராங்க்ஃபர்ட்ல. அது ஆப்கான் ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய கோவில், அவங்க கட்டின கோவில், ரொம்ப பெரிய கோவில். ஸோ நான் இருந்த வீட்டில் ஆப்கான் ஹிந்து அவள் தான் வேலை பார்ப்பா. நான் அப்போ கேட்டேன், நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு. அந்த தாலிபான் ப்ராப்ளம் ஆரம்பித்த போது நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சில பேர் பாரத தேசத்துக்கு போயிட்டோம், சில பேர் நாங்கள் அப்படி பார்டராக தாண்டி ஜெர்மனிக்கு வந்தோம். ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கா. இப்போ ஹிந்துக்கள், இப்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஒரு 50+ கண்ட்ரீஸ் இருக்குது. அது இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்னே டிக்ளேர் பண்ணியிருக்கா. இன்னும் நம்ம இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரான்னு டிக்ளேர்லாம் ஒன்றுமே பண்ணலை. இது செக்யூலர் நேஷனாக தான் இருக்குது. இப்போ பக்கத்து தேசத்தில் ஒரு ஹிந்து சிறுபான்மை பாதிக்கப்பட்டால் எங்கே போவா? ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கம் துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான், ஈரான், ஈராக். இந்தியா தான் ஒரே வழி. ரைட், அடைக்கலம் தானே. நல்லது சார், நல்லது. ஆனால் அதே லாஜிக் ஏன் இலங்கைக்கு பொருந்தலை? இலங்கையும் நெய்பரிங் கண்ட்ரி தான். இலங்கையிலிருந்து இந்துக்கள் அங்கே அதே மாதிரி மத பிரச்சனையில், மத பெரும்பான்மை விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து சிறுபான்மை மக்கள் கொண்டு இங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 1 லட்சம் பேருக்கு மேல அகதிகளா இருக்காங்க. குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? வாஸ்தவமா பண்ணணும். அது இல்ல இப்ப சிஏஏல. சோ அதனால தான் அப்ப அது இஸ்லாமியர்களை மட்டும்தான் குறி வச்சிருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஸ்ரீலங்கன் இந்துக்களுக்கு கொடுக்கலையே அப்படின்ற கேள்வி அப்ப அங்க லாஜிக் ஆமா இல்ல அப்படின்னு ஆகுது இல்ல. அதான் ஸ்ரீலங்கன் இந்துக்களுக்கும் கொடுக்கணும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? பிராச்சீனத்திலேயே இதுக்கு ஒரு ஆதாரம் உண்டு. ராவணனுடைய சொந்த தம்பி விபீஷணன் அண்ணாவுக்கு நிறைய உபதேசம் பண்றான். அண்ணா, இன்னொரு நாட்டின் இன்னொருவரின் பத்னியை நீ கடத்தின் வந்துட்ட, இது தப்பு, இது சரியில்லை அண்ணா. எவ்வளவோ ஹிதோபதேசம் பண்றான். அது ராவணன் கேட்கறது இல்லை, ஈகோ பர்சன். அதுல ஒரு வார்த்தை சொல்றான் விபீஷணன், கேடு காலம்னு வந்துடுத்துனா கூட பிறந்தவா பக்கத்துல இருக்கவா சொல்லக்கூடிய உபதேசம் கூட காதுல விழாது. இனிமேல் ஒரு பெண்ணுக்கு தவறிழைத்தவனோடு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ராகவம் சரணம் கதகான்னு பாரத தேசத்தை நோக்கி ராமன் கிட்ட அடைக்கலம்னு வரான். அப்போ சுக்ரீவன்லாம் மறுத்துடுறார், வேண்டாம், நீ பக்கத்து தேசத்துல வந்திருக்க, அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்க, நீ என்ன நல்லவனாவா இருப்பேன்னு. அப்ப ராமர் சொல்றார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. எவன் ஒருவன் நீ ஒருவனே தஞ்சம்னு வரானோ அவனுக்கு நான் தஞ்சம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றார், லங்கையில நிலைமையை சரிப்படுத்திட்டு அதார்மிகனா இருக்கக்கூடிய ராஜாவை ஒழிச்சுட்டு மறுபடியும் விபீஷணன் அமுச்சுடுறார். வாஸ்தவமா பார்த்தேன்னா இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து அடைக்கலம் வந்திருக்கக்கூடிய ஹிந்து பௌத்தர்கள் கூட ஒருவேளை பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல நிலைமை சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இனிமே அங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஸ்டேபிள், ரிலிஜன் அடிப்படையில டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொன்னா வாஸ்தவமா பார்த்தேன்னா திரும்பி அமுச்சிடணும். இது என்னன்னா அவர்களுக்கு உயிருக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம குடியுரிமை கொடுக்குறோம். எப்போ நிலைமை சரியாயிடுறது திருப்பி அமுச்சிட வேண்டியதுதான். அது பண்ணணும். நான் இலங்கையில வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அது கொடுத்துருக்கணுங்கிற நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது எப்படின்னா, இப்போ 2 points at a time இருக்கும்போது இப்போ இந்த 2வது பாயிண்ட் பண்ணலேங்கிறதுக்காக முதல் பாயிண்ட் வந்திருக்கவே கூடாதுங்கல. முதல் பாயிண்ட்டை நான் ஆதரிக்கிறேன், 2வது பாயிண்ட்டையும் ஆதரிக்கிறேன். இல்லை, 2 பாயிண்ட்டுமே பண்ணியிருக்கணும். ஏன்னா 2 ஒரே பாயிண்ட் தான். அங்கே நீங்கள் பாதி தான் கவனிச்சிருக்கீங்கன்னாவே உங்களோட நோக்கம் வேற ஏதோவா தான் இருக்கு அப்படின்னு
அப்பவே சொன்னாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக வக்ஃபு மாதிரி வரும்போது என்னடா அது இங்கே மட்டுமே கை வச்சுட்டு இருக்காங்க. எஸ், வக்ஃபில் பிரச்சனை இருக்கலாம், அங்கே சிக்கல் இருக்கலாம், இங்கே சிக்கல் இருக்கலாம். அவ்வளோ கோடி சொத்துக்களில் சரியான வருமானம் வர நிலைமையை உருவாக்காமல், அதனால் அது ஏழை இஸ்லாமியர்களுக்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்களுக்கு உதவி இருக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதை சீர்திருத்தணுங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன அங்கே மட்டுமே பார்வை? இப்போது பாரத தேசத்தில் மைனாரிட்டி பேஸ்ட் ஆன் ரிலிஜன் யார் யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, பௌத்தம், ஜெயினம், பார்சி, ஜூ முதற்கொண்டு எல்லாரும் இருக்கா. ஏதாவது ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்தா அது ஏன் ஒரு மைனாரிட்டி ரிலிஜனை மட்டும் பாதிக்கிற மாதிரி இருக்கு? ஏன் கிறிஸ்டியன்ஸ் எதிர்ப்பு சொல்றதில்லை? ஏன் பௌத்தர்கள் தெருக்கு வருதில்லை? ஏன் ஜெயின்ஸ் வருதில்லை? ஏன்னா அங்கே கொண்டு வரல. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்து அங்கே தான் வரப்போறாங்க. ஒவ்வொன்றா அடுத்து கிறிஸ்டியன், சீக்கியர்கள் ஒவ்வொருத்தராக வரப்போறாங்க. வரணும்னா எப்படி வரணும் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36,000 கோவில்கள் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கு. இது எல்லாமே இந்த டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து கேஸாக போட்டுட்டு இருக்கா. இன்னும் அதுக்கு ஒன்றும் பதில் வந்த மாதிரி தெரியல. சென்ட்ரல் உதவிதா, ஸ்டேட் உதவிதா, ஒன்றுமே நமக்கு தெரியல. இதை பற்றி நமக்கு பேச்சே இல்லை. அப்போல்லாம் நம்ம கேட்கறதில்ல. ஒரு இஸ்லாமியரோ ஒரு இவாளோ கேட்குறாளா? எல்லா மசூதிகளும் தனித்தனியாக தானே செயல்படுறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே வருது, சர்ச்சுக்கள் வருதா, ஏன் கோவில்கள் வருதுன்னு கேட்கல. இப்போ ஒரு திருத்தம் வந்தோடனே பார்த்தேடா உங்களுக்கும் வர போகிறாங்கிறா. இங்கே வந்தாச்சே. இப்படி லாஜிக் பார்க்கலாமா சார்? கோயில்கள்லாம் வந்து அரசாங்க பிடியில் இருக்கக்கூடாது, அரசாங்கம் அதில் என்ன வேலை, அவங்க இதுக்கு அதில் தலையிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு வக்ஃபு சொத்துக்கு மட்டும் தலையிடணும்னா முதல் ஆளாக வந்து நிற்கிறீங்களே. இப்போது கோவில்கள் சோழர்கள் பாண்டியர்கள் கட்டும்போது ராஜாக்கள் ஆதீனத்தில் இருக்கும்போது அந்த நிலங்கள் எல்லாம் எதுக்கு அந்த ராஜாக்கு சொந்தமோ அவர் என்ன பண்ணிடுவார், ஒரு 10 ஏக்கர் இது இந்த கோவிலுக்கு சொந்தம், இந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய தானியம் இந்த கோவிலுடைய பிரசாதத்துக்கு பயன்படட்டும், அன்னதானத்துக்கோ எதுக்கோ அப்படின்னு எழுதி வச்சிருவார். இப்போ ஒரு கோவிலுக்குரிய நிலம் என்கின்ற சொத்து. இப்போ அந்த கோவிலும் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கு. நிலமும் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. பல ஏக்கர் நிலம் காணாம மீட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் மீட்டு இருக்கான்னு சொல்றா. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு டேட்டா இருக்குன்னு தெரியாது. தேவேந்திரன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, இப்போ தேவேந்திரன் வீடு எங்களுக்கு சொந்தம்னு சொன்னா நீங்க அதை எதிர்ப்பு சொல்றது ஓகே. வக்ஃப் வாரியத்துல ஒரு கோவிலே சொந்தங்கிற 1500 வருஷம் கோவில கர்நாடகாவில் அந்த ஏழை எளிய அந்த ஃபார்மர்ஸ் போனால் 1000 ஏக்கர் இந்த கிராமமே எங்களுக்கு சொந்தங்கிறா. அந்த நீங்கள் அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட். எப்படி இருக்குன்னா, இப்போது வக்ஃப் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த கிளைம் பண்ணி எடுத்தோன்னா அந்த நிலம் யாருக்கோ சொந்தமாக இருக்கலாம், உங்களுக்கே சொந்தமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் போய் அது என்னது, இது என்னதுதான், இது என்னது, இது ஏன்னா சார் அதான் சரி பண்ணணும். ஆனால் நாடாளுமன்றத்தில் இதை தாக்கல் பண்ணி கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் வந்து பேசும் பொழுது அவர் சொன்ன உதாரணங்களில் உடனே ஆராசா அந்த பதிலுரைகளில் இதன் மீதான விவாதத்தில் பேசும் பொழுது இப்படி அவர் சொன்ன அந்த இதை மட்டும் நிரூபிச்சிட்டார்னா, இப்படி இதே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இப்படி இருக்குது, இங்கே இந்த கிராமமே எப்படி இருக்குன்னு அவர் சொன்ன விஷயங்களில் இதை மட்டும் ஒரு நிரூபிச்சிட்டார்னா நான் பதவி விலகிடுறேன் அப்படின்னு நாடாளுமன்றத்திலே பேசுறாரு. அமைச்சரால எதுவுமே திரும்பி பேச முடியல. ராஜா அவர்கள் சொல்றது எல்லாமே நிரூபணம்னா எடுத்துன்னு வச்சுக்கோ. எவ்வளவோ வழக்கு இருந்தது, 2G அது இது எதுவுமே நிரூபணம் ஆகல. இல்ல நிரூபணம் ஆலேங்கிறதுக்காக அக்யூசேஷன் இப்போ வந்து நம்ம மார்வலின்னு உள்ள போயிடலாம். இல்ல சார், அதுக்காக போற போக்குல வதந்தியோ இல்ல பொய்யோ சொல்லிட முடியாதுல்ல. மத்திய அமைச்சர் அதை தாக்கல் செய்யும் போது சொல்றாரு அதை நிரூபிங்கன்னு கேட்கிறாரு. இல்லைன்னா நான் விலகி நிரூபிச்சிட்டீங்கன்னா விலகிடுறேன்றாரு. முடியல. இல்ல இந்த ரெட்டாரிக்கெல்லாம் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பார்லிமெண்ட்ல இஃப் எ மினிஸ்டர் ஆர் எனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் ப்ரொடியூசிங் விஷயம் ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் ஃபேக்ட் கொராபரேட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லாட்டா he can always move a privilege motion. எஸ், அப்படி காட்டிட்டு ரிசைன் பண்ணுங்கன்றலால. இல்ல அவர் எது காட்டணும், இவ privilege motion மூவ் பண்ணணும். ஏன்னா அது ட்ரூத். இதெல்லாம் ரிப்போர்ட்டட் பை பேப்பர்ஸ், எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இட் இஸ் பீன் தேர். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அந்த ரிஜுஜுக்கு அந்த கோவில் பேரை கூட ஒழுங்காக சொல்லி தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்து ரிப்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் இர்ரிஃப்யூட்டபிள். அடுத்து சார் இன்னொன்று இதே சரத்தில் நான் முஸ்லீம்ஸும் அந்த கமிட்டியில் வைக்கலாம் 2 பேரை அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. தஞ்சை பாபநாசம் பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு இஸ்லாமிய பெயர் கொண்ட அறங்காவலர் குழுவில் ஒருத்தரை நியமிக்கும் போது பேர் என்னடா அது இஸ்லாமிய பெயராக இருக்கே அப்படின்னு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூட கடுமையாக அரசை திட்டி ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தார். உடனே அந்த நபரே வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு.
இல்லை நான் இஸ்லாமியர் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இந்த பேர் வச்சுட்டாங்க, ஏன்னா கடுமையான அந்த சூழலில் பிரசவம் பார்த்த சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை செய்து என்னை பிரசவித்த அந்த டாக்டர் ஒரு முஸ்லீம், அவருடைய பேரையே எனக்கு வச்சுட்டாங்க, நான் ஹிந்து தான் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஸோ என்னென்னா ஒரு ஹிந்து கோவிலுக்கு எப்படி அறங்காவலராக நீங்கள் ஹிந்து அல்லாத ஒருவரை நியமிப்பீங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு. தெஹ்சீன் பூனாவாலான்னு ஒருத்தர் இருக்கார், பேனலிஸ்டாக வருவார். ஷேசாத் பூனாவாலான்னு அந்த பிஜேபி பேனலிஸ்டோட அண்ணா, காங்கிரஸ் சப்போர்ட்டர். அவர் ஒரு ஹிந்து கோவில் ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கார் பாம்பேயில். ஸோ நான் முஸ்லிம்ஸ்லாம் இல்லைங்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது தேவேந்திரன் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போது மாஸ்கோட போர்டையும் டெம்பிளோட போர்டையும் கம்பேர் பண்ணாதான் இங்கே ப்ராப்ளம். நீங்கள் டெம்பிளோட போர்டையும் வக்ஃப் வாரியத்தையும் கம்பேர் பண்ணுறீங்க. வக்ஃப் வாரியம் வந்து இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ மாஸ்க் அலோன். அதில் மாஸ்க்கும் வரும். இப்போ நாளைக்கு பாருங்க திருச்செந்துரை கோவில் இருக்குங்கிறா, ஒரு இடத்துல வந்து பாட்னா ஹைகோர்ட் எங்களுதுங்கிறா. வக்ஃப் வாரியம் என்ன சொல்றதுன்னா பாட்னா ஹைகோர்ட்டே எழுதுங்க, டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டே எங்களுதுங்கிறா. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் பாடி, இட் இஸ் அ ரியல் எஸ்டேட் பாடி. அரசாங்கமே அது ஒத்துக்குது இல்லை, உதாரணமாக ஒத்துக்குது இல்லை. என்னன்னா இந்தியாவில் ஏன் உலகத்திலே மிகப்பெரிய சொத்து வளம் நில வளம் கொண்டது வக்ஃபு. அவ்வளோ நிலம் இருக்குது இந்தியாவிலேயே. இராணுவம் ரயில்வேஸ்க்கு இணையாக ஒரு பெரும் சொத்து கொண்ட. அது எல்லா நிலம் போதே லாஜிக் எல்லா நிலமும் நம்ம சட்டமன்றமே இராணுவ நிலம் தான். அப்போ அந்த மாதிரியா இருக்கும்ல. அவங்க இவ்வளோ நிலம் இருக்குன்னு சொல்றாளே ஒழிய எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலை, எல்லாமே அன்டிஸ்பியூட்டட்னு சொல்லலை. அதில் 10,000 டிஸ்பியூட் இருக்கு. இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது என்ன எடுத்து போன தடவை அந்த வஃப்த் அந்த திருத்த மசோதாக்கு முன்னாடி அந்த ட்ரிபியூனல் தான் ஃபைனல் பாடி. இப்போ நீங்க யாரை அக்யூஸ் பண்றீங்களோ அவங்களே தான் டிசிஷன் மேக்கிங் பாடி. நான் முஸ்லிம்ஸ் எப்படி ஒரு முஸ்லிம் சொத்துக்களை நிர்வகிக்கிறது மாஸ்க் விஷயமா மட்டும் இருந்தா பரவாயில்ல, இது புது நிலமெல்லாம் நீங்க வந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் முஸ்லிம்ஸும் இருக்கணும் இல்லையா? சி இப்போ நான் முஸ்லிம்ஸ் ஆர் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த பாடி. இதே மாதிரி பார்ட்டா அறங்காவல் குழுவில் கொண்டு வந்தாங்க. சி இப்போ இதுல என்னன்னா, இப்போ ஹிந்துக்கள் ரொம்ப பேர் ஹிந்துக்கு ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு அவர் நிற்கிறதே முடியல. யோசிச்சு பாருங்க, நீங்களே பார்த்துருக்கலாம் நிறைய கடைகள் தமிழ்நாட்டில் நிறைய ஆட்டோக்களில் ஹிந்து டிரைவர்ஸ் ஓட்டும் போது ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ, ஒரு ஜீசஸ், ஒரு இது இருக்கும். நிறைய வீடுகளில் இருக்கும், நிறைய வீடுகளில் இருக்கும். நீங்கள் மாற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியர் ஓட்டக்கூடிய ஆட்டோவில் ஒரு பிள்ளையார், ஒரு இதை பாருங்க. நான் வந்து அவங்க பண்றது சரி தப்புன்னு சொல்ல வரல, அந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது எப்பவுமே ஹிந்துஸ்க்கு தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ எவ்வளவோ கர்நாடக சங்கீதர்கள் பாடகர்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவா இருக்கணுங்கிறதுக்காக மாஸ்கில் போய் பாடுறா, அல்லா பாட்டு பாடுறா, பெரியார் மேல பாட்டு பாடுறா. இதே ஒரு இஸ்லாமியர் மாஸ்கில் உட்காந்து வாதாபி கணபதியும் பாடட்டோங்கிறனா. இப்போ நம்ம பாடுறது இப்போ இதே அல்லா கிருபா அஞ்சன்னு ஜேசுதாஸ் பாடும்போது எவ்வளோ பேர் நான் படித்த செய்திகளில் சார் நிறைய ஹிந்து டிவோட்டிஸ்க்கு இடம் கொடுக்கறது, தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது, அவங்க ஒரு புனித பயணம் மேற்கொள்றாங்கன்னா ஆப்பிள்ஸ் கம்பேர் பண்ணணும். எஸ், ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் என்ன கம்பேர்? கோவில் கட்டுறதுக்கு இல்லை கோவில் திருவிழாக்கு சீர்வரிசை அனுப்புறது, கரெக்ட், அந்த பண்டிகைகளுக்கு உதவுறது, கூட நிற்கிறதுனால நீங்க வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமன் குட் ஜெஸ்டர் எடுத்துக்கிறேன். ரிலிஜியஸ் மேட்டரா பார்க்கணும். இப்போ ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீத பாடகர் அல்லாவை பற்றியதான பாடல் பாடும்போது ஹிந்துக்கள் உட்காந்து கேட்குறா. நான் என்ன சொல்றேன், ஒரு மாஸ்கில் ஒரு இஸ்லாமியர் வாதாபி கணபதியும் பாட முடியுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை சார், அப்போ இப்படி இருக்கோம் நம்ம வந்து நம்ம இப்படி இன்க்ளூசிவிட்டியா நம்ம இருக்கோம், நம்ம மட்டும் ஏன் இருக்கணும், அவங்கள மாதிரியே நம்மளும் இப்படி ஆயிட்டா என்னங்கிற மாதிரி. அது சரி இல்லை. என்ன சொல்ல வரேன், நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது மனசுல வச்சுக்கணும், ஹிந்துஸ் ஓரளவுக்கு இன்க்ளூசிவா தானே இருந்திருக்கா. இப்ப நம்ம அதான் உடைக்கணும்னு இந்த மாதிரியான வேலையை ஏதாவது அதை வந்து அப்படி பண்ணுங்க. முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க இன்க்ளூசிவா இருங்கன்னு சொல்லுங்க. இப்போ பக்கத்து இப்போ சிம்பிள் எப்படி இருப்பாங்க சார், ஏற்கனவே இப்படி எல்லாம் சிக்கல் வருதுன்னா என்னடா அது நம்மளையே தாக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு மனநிலை. நம்ம வந்து ஒரு ஜுரம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்றோம், ஜுரத்துக்கு மருந்து தேடுறோம். ஜுரம் எதனால வந்தது நம்ம பார்க்கறதே இல்லை. அப்ப என்ன ஆகும், நீங்க மருந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஜுரத்தை அடக்கிறதுக்கு. ஜுரம் எதனால இருக்குன்னு இது சிம்பிள் விஷயம். அடியன் வந்து ஏதோ கொஞ்சம் சனாதன தர்மம் ஏனைய மதங்களை பத்தி கொஞ்சம் படிச்சதுனால சொல்றேன். இப்போ சிம்பிள் விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரே கூட்டு குடும்பமா இருந்தோம், அந்த குடும்பத்திலேருந்து அது ஒரு பார்ட்டிஷன் ஏற்பட்டு ஒரு நாடு பிரிஞ்சு இஸ்லாமிக் நேஷன் டிக்ளேர் பண்ணிடுது. அதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வந்த ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு அதுவும் ஒரு இஸ்லாமிக் நேஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. ரெண்டுமே இஸ்லாமிக் நேஷன் தான். ஓகே, இப்போ நான் வந்து
நீங்க எல்லாத்தையுமே இப்போ ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்தியா இன்னும் ஹிந்து நேஷன் தன்னை டிக்ளேர் பண்ணிக்கல. மெஜாரிட்டி ஹிந்துஸா இருக்கலாம், பட் வி ஆர் ஸ்டில் அ செக்யூலர் நேஷன். இப்போ இதுல வந்து பிரசிடென்ட் முஸ்லிமா இருந்திருக்காரா? வைஸ் பிரசிடென்ட் முஸ்லிமா இருந்திருக்காரா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பல பேர் முஸ்லிம்ஸா இருந்திருக்காளா? மினிஸ்டர்ஸ் பல பேர் முஸ்லிம்ஸா இருந்திருக்காளா? சீஃப் மினிஸ்டர் உமார் அப்துல்லாலேருந்து ஃபரூக் அப்துல்லாலேருந்து மினிஸ்டராக இருந்திருக்காளா? கிரிக்கெட்டர்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம விரும்பிய முகமது அசாருத்தீன், இர்ஃபான் பठान, எவ்வளவு பேர் முஸ்லிம்ஸ். ஆக்டர்ஸ் நீங்க இன்னைக்கு பாலிவுட்னு யோசிச்சேன்னா இவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்கு. டெல் மீ ஒன் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஹிந்து பிரசிடென்ட் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரீஸ். சரி, அந்த இன்க்ளூஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்தியால இந்த சிஏஏ வரதுனால ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பஞ்சாப்ல பெரும்பான்மையா முஸ்லீம்கள் வாழ்ந்தவங்க இடத்த பஞ்சாப் பிரிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள இன்க்ளூசிவாக கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சிந்துல பெரும்பான்மையான முஸ்லீம்ஸ் அவங்களும் போயிட்டாங்க. பலுச்சிஸ்தான், வசீரிஸ்தான், இங்கே இப்போ பங்களாதேஷ் ஆல்ரெடி பிரிட்டிஷ் பிரித்து வச்சுருந்தாங்க. ஹிந்து ஏரியா முஸ்லீம் ஏரியானா அதில் முஸ்லீம் ஏரியா அந்த நாடு தனி நாடாயிருச்சு. இதை தவிர அந்த பகுதியை தவிர மற்ற நாடு முழுக்க மற்ற இடங்களில் இருந்தவங்க, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதி அப்படியே இஸ்லாமியர்கள் கன்வெர்ட் ஆன இந்த ஒரு 500 வருஷத்தில் மேபி படையெடுப்பின் போது வந்தவங்க யாராவது இருக்கலாம். ஸோ எல்லாருமே இப்படி இங்கே இந்த பூர்வீகமாக இங்கேயே தானே இருந்தாங்க. அவங்க யாருமே போகலை அல்ல வரல, ஏதோ ரொம்ப 1% இல்லை. நான் நீங்கள் கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி என்னென்னா, பக்கத்து நாடுகளில் இருந்த இந்துக்களில் ஒத்தரை கூட அந்த கண்ட்ரி வந்து ஒரு பிரசிடென்டாவோ ஆக முடியாது. சரி, ரெண்டாவது முஸ்லிம் நாடு, இந்தியா எல்லாருக்குமான நாடு. முன்னாடி என்ன இருந்தது? சார், இப்போ நீங்கள் பாரத தேசத்தில் ஏற்கனவே தாக்கப்படுகின்ற ஃபீலிங் முஸ்லிம்ஸ் இருக்கிறதுனால சிஏஏன்னு ஒன்று வருது, வஃப்துன்னு ஒன்று வருது, அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றீங்க. பக்கத்து நாடுகள்ல அந்த ப்ராப்ளம் இல்லையே, அந்த இடத்துலயுமே இன்க்ளூசிவிட்டி இல்லையேங்கிற இந்த அச்சம் பக்கத்து நாடு ஆக்குச்சு இல்ல. ஒரே இந்தியாவா இருந்தத இந்த மாதிரியான அச்சம் தானே தனி நாடு ஆக்குச்சு. தென்னிந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது வந்துடக்கூடாது இல்ல. எப்பவுமே ஏன் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் அந்த அச்சம் இருக்கு? இப்போ இப்போ எந்த இடத்துல பாருங்க, ஏன் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் அந்த அச்சம் இருக்கணும், இந்துக்களுக்கு அந்த அச்சம் இருக்கக்கூடாது? இப்போ இந்துக்கள்லாம் அச்சம் இருந்து நாளைக்கு வந்து ஒரு இந்துக்களுக்கு சார் இங்க பெரும்பான்மை இந்துக்கள், அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வந்துற போகுது? நம்ம இப்போ அதே தானே நீங்க சிஏஏக்கு அப்ளை பண்ணணும். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் முஸ்லிம்ஸ் பக்கத்து நாட்டு முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கலன்னு? இப்போ இங்க இந்துக்களுக்கு யார்கிட்டே இந்த அச்சம் வர போறதுன்னு கேட்டு, அப்போ ஏன் முஸ்லிம்ஸ்க்கு அடைக்கலம் கொடுக்கணும்? அவங்களுக்கு எந்த இடத்துல? ஏன் ஸ்ரீலங்கால இருந்து இந்துக்களுக்கு கொடுக்கல? அப்பதான் சந்தேகம் வருது உங்களுக்கு. ஒரே வந்து நீங்க கேட்ட क्वेश्चनக்கு என்ன சொன்னேன், தமிழர்களுக்கு கொடுக்கணும்ன்றீங்க, அங்க கொடுக்கலீங்க போதுதானே ஒரு டவுட் வருது. நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்துடுதா? முஸ்லிம்ஸ்க்கு அதே நாட்டுல அச்சம் வராதுன்னு. ஏன்னா நீங்க அதே தானே ஹிந்துஸ்க்கு அப்ளை பண்ணி. இல்ல சார், அங்கேயும் சிக்கல் இருக்கு. பாகிஸ்தானாவே இருந்தாலும் அங்க அகமதியாஸ்க்கு பிரச்சனை வரலாம்ல, பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்ல. at the end of the day அவங்க முஸ்லிம்ஸா இல்லையா சார்? ஒரே கல்லறையில புதைச்சா தூக்கி போட்டுருவாங்க எடுத்து, அந்த மாதிரி எல்லாம் சிக்கல் இருக்கு. அது சப் செக்டேரியன் ப்ராப்ளம். இப்போ கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம். அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தானே. மதத்தின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டதா, மதத்துக்கு உட்பிரிவின்படி நாடு பிரிக்கப்பட்டதா? மதத்தின் அடிப்படையில். அப்போ மதத்தின் அடிப்படையில் தானே சிஏஏ இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது ஏன் பார்ஷியலா நடந்துச்சு? அதுதான். ஸோ அது நான் ஒத்துக்கிறேன், அது தமிழர்களுக்கும் கொடுத்துருக்கணும். நான் இல்லைன்னு சொல்றேன், அது நான் ஒத்துக்கிறேன். தட் ஷுட் பி டன், தட் ஷுட் ஆல்சோ பி இன்க்ளூட். அது நான் மறுக்கல. இப்போ நீங்க இன்னொரு விஷயம், நீங்க வந்து அந்த வஃப்தை முடிச்சுடலாம். வஃப்தை முடிக்கும் போது நிறைய டிஸ்பியூட்டட் சைட்ஸ். இது வந்து நீங்க பாதிக்கப்படலை நான் பாதிக்கப்படலைங்கிறதுக்காக நம்ம இதை லைட்டாக எடுத்துன்னு போக முடியாது. கிராமப்புற மக்கள்கள் பாதிக்கப்படுறாங்க. விஜயபுராங்கிற தாலுக்கில் கர்நாடகாவில் அந்த மக்கள்லாம் ஏதோ கல்யாணத்துக்காக எங்கே நிலனை விற்கலான்னு போகும்போது 1000 ஏக்கர் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு வருது. அவங்க என்ன பண்ணுவா? நீங்க வந்து அவங்கள சொல்லலாம், போங்க ப்ளீஸ் கோ டு தி ட்ரிபியூனல். சார், இப்போ முன்னாடி எப்படி ஹிந்து மன்னர்கள் இருக்கும்போது கோவில்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இஸ்லாமிய மன்னர்களும் கொடுத்துருப்பாங்கல்ல. எதுவா இருந்தாலுமே டாக்குமெண்டேஷன் இருக்கணும் இல்லையா? அன்டாக்குமெண்டடா வக்ஃபோட இது என்ன, நான் கிளைம் பண்ணுவேன், நீ ப்ரூவ் பண்ணி, இது எந்த இடத்துல இப்படி நடக்கும் சொல்லுங்களேன். இப்ப நான் போகும்போது இந்த வீடு என்னோட வீடு, நான் அவங்கள ப்ரூவ் பண்ணி. இப்போ இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா கூட ஒரு கேள்வி என்ன எழுந்துச்சுன்னா, ஓகே இப்போ இதை சரி பண்ணணும், இதை முன்மொழிகிறதுக்கு கூட நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு ஒரு முஸ்லீம் எம்பி இல்லையே. ஸோ இப்போ அதை ஆதரிச்சு பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ அங்க அப்போ ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி வச்சுக்காத ஒரு கட்சி இதை கொண்டு வரும்போது தான் முஸ்லிமுக்காக பேசணுங்கிற ரூல் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முஸ்லிம் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்,
ஹிந்துக்கள் வந்து அங்க வந்து ஒரு 40-50% இருப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இப்போ அந்த ஹிந்துக்களுக்கு யார் பேசுவா? எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஜம்முல இருக்கிற அவ்வளோ எம்எல்ஏஸும் பிஜேபி எம்எல்ஏ. ஏன் நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இல்ல? கவர்மெண்ட் சிட்டிங் கவர்மெண்ட் எப்படி நேஷனல் கான்ஃபரன்ஸோ அதே மாதிரி தான் பிஜேபி. நோ, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ காந்தியோ யாரோ நீங்களோ நானோ கூட இன்னைக்கும் நீங்க ஒரு ஹிந்துவா இருந்துட்டு முஸ்லிம்ஸ்க்காக பேசுறீங்களே, இந்த ஒரு டிபேட் வந்து வேற கண்ட்ரியில நடக்குமா? இந்த நாட்டுல தானே இந்த இன்க்ளூசிவிட்டி இருக்கு. எங்கேயாவது பாகிஸ்தான் சேனல்ல அது நடக்கிறதா? அந்த இன்க்ளூசிவிட்டிக்கு தான் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தானே எதிர்க்கட்சி. பாதிப்பு வராது. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் எல்லாருமே ஹிந்துக்கள் தானே, அவங்க எல்லாரும் தானே பேசுறாங்க. பாருங்க, பாதிப்பு வராதுங்கிற ஏன் தெரியுமா? இப்போ அடியேன் வந்து ராமாயணம் மகாபாரத பத்தி சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். இத்தனை நாளி நம்ம ஒரு 20 நிமிஷமா பேசியிருக்கோமே, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முஸ்லிமை தவறு சொல்லியோ இழிச்சொல் சொல்லியோ அவங்க புஸ்தகத்தை இழிச்சொல் சொல்லியோ ஏதாவது சொன்னோமோ? நம்ம பேசிக்கல சார், ஆனா பேசுற ஆட்கள் வெளியில நிறைய பேர் இருக்கா. இப்ப பார்த்தேன்னா தமிழ்நாட்டுல ராமருக்கு செருப்பு மாலை போடாத காலமா எவ்வளோ இருக்கு. ராமசுவாமியே தானே ராமருக்கு அப்படி பண்ணார் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றது இல்லையே. ஸோ இதை விட என்ன இன்க்ளூசிவா இருக்கணும் நீங்க சொல்லுங்க. இதை விட என்ன இன்க்ளூசிவ்? இதே தமிழ்நாட்டு மக்கள் தான் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு தானே பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், பீகார்லையுமே தான் தூக்கி குப்பையில போட்டுருவான்றாரு தேஜஸ்வி யாதவ் வக்ஃபு சட்டத்தை. போடட்டோங்கிறனா. இதுதான் நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறது இதுல தான் தெரியுது. அதனால தான் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டும் தோன்றுறது. ஒரு கேபினெட் அப்புறம் பார்லிமெண்ட் ஒரு பிரசிடென்ட் சைன் பண்ண ஆக்ட how can a parliamentarian say that I will throw in the dustbin? அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. நாங்க ஆட்சிக்கு வந்தா பீகார்ல அமல்படுத்த மாட்டோம். ஆட்சிக்கு வந்தா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டேட்ல வரட்டும், அப்புறம் சென்டரை பார்த்துக்கலாம். ஸ்டேட்ல வந்தாலுமே how can you நீங்க யோசிச்சு நீங்களே சொல்லுங்களேன். 2 ராஜ்யசபா லோக்சபா பாஸ் பண்ணது பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணிருக்கிற ஆக்ட ஒரு ஸ்டேட்ல நான் பதவிக்கு வந்தா கிழிப்பேன்னு சொன்னா will it work? இது நீட் மாதிரி இல்ல இருக்கு. இல்ல சார், எஸ் பாராளுமன்றத்துல கொண்டு வந்தது பல விஷயங்களை மாத்த வச்சிருக்குல்ல மக்கள் போராட்டங்கள். அவர் இப்பவும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா ஒரு இன்டெலிஜென்ட் பார்லிமெண்டேரியனா இது ஆக்ட் ஆனாலும் மனசளவுல நாங்க இதை ஏத்துக்கல அது சொல்லலாம். எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் பத்தி எல்லாம் வித் முஸ்லிம்ஸ் அதெல்லாம் டெக்னிக்கலி கரெக்ட். ஆனா இது வந்து நான் கிழிச்சு போடுவேன், நான் பண்ண மாட்டேன், இது நாங்க ஏத்த மாட்டோம், திரும்பி ரிப்பீல் எப்படி பண்ண முடியும்? இது ஓகே. நீங்க அவர் பாவம் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். சொல்லட்டும். எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. போட்டோம். அதுக்கும் வழி இருக்குங்கிற பாரத தேசத்துல. நீங்க வந்து எமிரேட்ஸ் அங்க இங்கெல்லாம் போயிட்டா there is only one monarch. அவர் போட்டதுதான் சட்டம். இன்னைக்கு ராத்திரி அவர் சொல்லிட்டாருன்னா நாளைக்கு காத்தால சட்டம். இங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை வச்சு அதுக்கு இவ்வளவு சிட்டிங்கை போட்டு மெஜாரிட்டி வழியா பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணி அப்புறமும் நீங்க கோர்ட்டு போறதுக்கான வழி இந்த தேசத்துல உண்டுங்கிறனா வேற என்ன வேணும் ஒரு நாட்டுல? ஓகே, நன்றி சார். உங்களோட நீங்க பண்ணுங்க. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now.